Hi dear students, today we are going to see the next topic of chapter 16. The Consumer Protection Act 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. Nowadays, the consumers' grievances and dissatisfaction grow largely. Consumers themselves did not have any defective mechanism or institutional argument for the speedy redressal of their grievances. Lack of effective popular movements isolated the consumer, and so his flight is increased. Sensing the pressure mounting from various consumer protection groups and consumers themselves, the central government enacted a comprehensive law called the Consumer Protection Act in 1986. This act came into force with effect from 15/4/1987. This act was further amended in 1993. The act is referred in short as COPRA, Consumer Protection Act in short form COPRA. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இன்றைய காலகட்டத்தில் நுகர்வோருடைய குறைகளும் அதிருப்தியும் எப்படி இருக்குது அப்படின்னா பெருமளவில் அதிகரிச்சிருக்கு. ஸோ நுகர்வோர் தங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளுக்கு விரைவாக தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எந்த ஒரு திறம்பட நுட்பமும் அமைப்பும் ரீதியாக ஏற்படக்கூடிய இதுவரை வகுக்கப்படவில்லை. இது சிறப்பாக நுகர்வோர் இயக்கங்கள் இல்லாமையால் நுகர்வோர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களின் நிலை மேலும் மோசமாக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த சிறப்பாக எந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு சிறப்பாக இயக்கப்படலை. அதனால் அந்த நுகர்வோர்கள் எப்படி இருக்காங்க, கன்சியூமர்ஸ் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, மேலும் அவர் மோசமான நிலையில் இருக்காங்க. ஸோ பல்வேறு கன்சியூமர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் நுகர்வோருடைய தொடர் அழுத்தத்தின் காரணமாகவே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 அப்படிங்கிற ஒரு விரிவாக்க சட்டத்தை இயற்றப்பட்டது. ஸோ பல்வேறு அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அப்படின்ற ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தோம்னா 15/4/1987 இது கொண்டு வந்தாங்க. ஸோ இது சட்டம் அமல்படுத்துறது 86. எக்ஸாக்டாக அது நடைமுறைக்கு வந்த டேட் எப்படின்னு பார்த்தோம்னா 15/4/1987. ஸோ இந்த சட்டம் அந்த 1993 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தி அமைச்சாங்க. ஸோ அதில் ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்தது, அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி மறுபடியும் இஸ்யூ பண்ணாங்க. ஸோ இந்த சட்டத்தை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரா, COPRA, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், CO ஃபார் கன்சியூமர், PR ஃபார் Protection, A for Act. The Consumer Protection Act 1986 seeks to protect and promote the interests of consumers. The Act provides safeguard to consumers against defective goods, deficient service, unfair trade practices, and other form of their exploitation. The object of the Act is to provide for the better protection of the interest of the consumer courts for the settlement of consumers' disputes and all matters connected therewith. The Consumer Protection Act is of great importance. It is the latest to be adopted. It is applicable to public sector, financial and cooperative enterprise. Recently, even medical service have been brought under its scope. The Act shall apply to all goods and services across board. ஸோ இந்த நுகர்வோருடைய பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1986. ஸோ அந்த நுகர்வோர் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நுகர்வோருடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் ஏமாற்று நோக்குடைய குறைபாடு பொருட்களை, குறைபாடுடைய சேவைகள்
நேர்மையற்ற வணிக நடைமுறைகள், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான சுரண்டல்களிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கிறதுக்கு, கன்சியூமரை பாதுகாக்கிறதுக்காக இது கொண்டு வந்தது. ஸோ இந்த கன்சியூமருக்கான சச்சரவுகள் இந்த சட்டத்தில் நுகர்வோர் நீதிமன்றம் ஏற்படுத்தி அதன் மூலமாக அதுக்கு தீர்வு கண்டு அந்த கன்சியூமர் நலனை பாதுகாக்கிறதுக்கு முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கு. ஸோ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இது மிகவும் சமீபத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டம் பொதுத்துறை, நிதி மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு பொருந்தும். சமீபத்திலிருந்து சேவைகள் இதன் வரம்புகளுக்கு கொண்டு வரப்பட்டது. இதை சர்வீஸும் அதனுடைய இந்த சட்டத்தின் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் அனைத்து பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் பொருந்தும். இது சட்டத்துக்கும் எதுக்கெல்லாம் பொருந்தும்? பொருளுக்கும் பொருந்தும், அதனுடைய சேவைக்கும் பொருந்தும். நெக்ஸ்ட்டு, The Consumer Protection Act 1986 does not create rights or liabilities but has emerged as new forum for the settlement of dispute relating to the sale of goods or services. The loss claimed by the consumers must be a loss resulting from some deficiency of service or defect in the goods. The Act provides for the setting up of a 3-day machinery consisting of district forums, state commissions, and the national commission. It also lays down rules for formation of consumer protection councils in every district and state and at the apex level. அப்போ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? இந்த இயர் 1986. இது யாருக்காக கொண்டு வந்தாங்க? நுகர்வோர்களுக்கு எந்த உரிமைகளையும் பொறுப்புகளையும் உருவாக்கவில்லை, மாறாக பொருட்கள் மற்றும் சேவைகள் விற்பனை செய்யும் தொடர்பான அனைத்து சச்சரவுகளுக்கும் தீர்த்து வைக்கக்கூடிய குழு ஏற்படுத்தியது. ஸோ நுகர்வோருக்கான இது கிடையாது, அதுக்கு மாறாக இது எதுக்கு? அதை நம்ம அந்த ப்ராடக்ட்ஸுக்கும் சர்வீஸுக்கும் தான் ஏதாவது குறை இருந்தால் அது தொடர்பான சச்சரவுகளை தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. நுகர்வோர் கோரக்கூடிய இழப்பீடானது குறைபாடுடைய பொருட்களையும் குறைபாடுடைய சேவைகளையும் ஏற்றதால் விளைந்த இழப்பிற்கான இழப்பீடாக இருக்க வேண்டும். அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்? டிஃபெக்டாக இருக்கணும் அல்லது சர்வீஸ் டிஃபெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம இழப்பீடு கேட்க முடியும். இச்சட்டம் தேசிய குழுமம், மாநில குழுமம் மற்றும் மாவட்ட குழுமம் என்னும் மூவடு நுகர்வோர் சச்சரவு தீர்வு குழுமத்தை ஏற்படுத்தியது. மேலும் இச்சட்டம் மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர்மட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்களை ஏற்படுத்தியது. இந்த சட்டம் எப்படி இருந்தது? மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் உயர்மட்ட அளவிலும் என்ன பண்ணுச்சு? இதுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு குழு ஏற்படுத்தியது. நெக்ஸ்ட், salient features of the Indian Consumer Protection Act 1986. இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 சிறப்பியல்புகள். The salient features of the Indian Consumer Protection Act 1986 are listed below. இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 சிறப்பியல்புகள் பின்வருமாறு காணலாம். First one, protecting consumer against products and services which are harmful to the health of consumer. ஸோ இந்த நுகர்வோருடைய நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களோ அல்லது சேவைகளுக்கு எதிராக நுகர்வோரை பாதுகாத்தல். ஸோ தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்களுக்கும் சேவைக்கும் எதிராக நுகர்வோரை நம்ம என்ன பண்ணுறோம்? பாதுகாக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், protecting consumer from the breach of contract by sellers or manufacturers. ஸோ இந்த உற்பத்தியாளர்களோ அல்லது விற்பனையாளர்களோ அந்த ஒப்பந்தத்தை மீறும்போது இருக்கக்கூடிய நுகர்வோர் பாதுகாத்தல். ஸோ அந்த உற்பத்தியாளரோ அல்லது விற்பனையாளரோ அந்த ஒப்பந்தத்தை மீறும்போது
இருக்கக்கூடிய நுகர்வோருடைய எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது இருக்குது. The next, ensuring consumers with supply of goods at fair quality. ஸோ சிறந்த தரத்தில் நுகர்வோருக்கு பொருட்களை கிடைத்தல உறுதி செய்கிறது. சிறந்த அதாவது குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கக்கூடியதில் உறுதி செய்யக்கூடியது. The next one, safeguarding consumers against misleading and untrue message communicated through advertisement. ஸோ அப்போ இந்த பொய்யான மற்றும் தவறான வழிகாட்டுதல்கள் அந்த செய்தியை வெளியிடக்கூடிய விளம்பரங்கள்லேருந்து நுகர்வோரை பாதுகாத்து அந்த நுகர்வோரை பேணி காக்கக்கூடியது. ஸோ ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து நுகர்வோரை பாதுகாத்தல். தென் நெக்ஸ்ட் ஒன், ensuring that consumer are charged fair price. ஸோ இந்த நுகர்வோர் வாங்கக்கூடிய பொருளுக்கு சரியான விலை நிர்ணயம் செய்து உறுதி செய்ய வேண்டும். The next, ensuring uninterrupted supply of goods. ஸோ அந்த தங்கு தடையின்றி பொருட்களை விநியோகிக்கிறதுக்கு உறுதி செய்தல். ஸோ அந்த ஃபேக் டிமாண்ட் வராமல் நம்ம என்ன பண்ணுறோம், அன்இன்டர்ப்ரெட் தடை எதுவும் இல்லாமல் ப்ராடக்ட் என்ன பண்ணுறோம், சப்ளை பண்ணுறோம். The next one, ensuring the availability of goods in correct quantity and right size. பொருட்களை சரியான தரத்தில் சரியான அளவில் கிடைக்கிறதுக்கு உறுதி செய்யக்கூடியதாக இது. The next, protecting the consumer against unfair trade practices of unscrupulous traders. ஸோ அப்போ நேர்மை இல்லாத வணிகர்கள்ட்டேருந்து நேர்மை இல்லாத வணிக நடைமுறையில் இருந்தோ அந்த நுகர்வோரை கன்சியூமரை பாதுகாக்கக்கூடியது. The next, protecting the consumers against pollution of various kind. பல்வகையான மாசுபாடிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கிறது. protecting the consumers, pollution, ஸோ ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் நிறைய வகையான பொல்யூஷன்ஸ்லேருந்து கன்சியூமரை பாதுகாக்கக்கூடியது. தென் லாஸ்ட் ஒன், protecting consumers against the evil effect of consumption. வணிக போட்டிகள்னால விளையும் தீய விளைவுகளில் இருந்து நுகர்வோரை பாதுகாத்தல். வணிக போட்டியிலேருந்து என்ன பண்ணுறோம், தீய விளைவுகளிலிருந்து நுகர்வோரை நாம் பாதுகாக்கிறது. These are all the salient features of the Indian Consumer Protection Act 1986. இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 சிறப்பியல்புகள். The next one, importance of Consumer Protection Act. நுகர்வோர் பாதுகாப்பின் முக்கியத்துவம். So consumer protection has a wide agenda. It not only purpose to educate consumer about their rights and responsibility, but also helps in getting their grievance redressed. It provides judicial machinery for protecting the interest of consumers to come together and organize themselves into consumer associations for protection and promotion of their interest. Consumer protection has a special significance of business too. ஸோ இந்த நுகர்வோருடைய பாதுகாப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்படி எந்த வருஷம் வந்தது? இந்த இயர் 1986 கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை என்ன பண்ணுறாங்க, விரிவான நிகழ்ச்சி நிரலை உள்ளடக்கியது. ஸோ நிறைய நிகழ்ச்சிகளை அது உள்ளடக்கியிருக்கு. நுகர்வோருக்கு அவர்களுடைய உரிமைகளையும் பொறுப்புகளையும் கற்பிக்கிறதுக்கு மட்டும் நோக்கம் கொள்ளாமல், அவங்களுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லித்தரது மட்டுமே நோக்கமாக எடுத்துக்கொள்ளாமல், நுகர்வோருடைய இடர்பாடுகளுக்கு எப்படி தீர்வு காணணும், எந்த மாதிரி நோக்கமாக கொண்டு இந்த சட்ட நுகர்வோருக்கு நுகர்வோருடைய நலனை பாதுகாக்கிறதுக்கு நீதித்துறை அமைப்பை உருவாக்கியது. ஸோ எதை உருவாக்கியது? நீதித்துறை அமைப்பை உருவாக்கியது. ஸோ இதன் மூலமாக நுகர்வோருடைய ஒருங்கிணைந்த நுகர்வோர் அமைப்புகளையோ உருவாக்கி அதன் மூலமாக நுகர்வோர் நலனை மேம்படுத்தியது. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு வணிகத்துக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கமாக இருக்குது. எப்படி இருக்குது? மிக முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கமாக இருக்குது.
The next objective of the Consumer Protection Act 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நோக்கங்கள். The following are the objectives of Consumer Protection Act 1986. பின்வரும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துடைய நோக்கமாக இருக்குது என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். So first one, protection of consumer against marketing of goods which are hazardous and dangerous to life and property of consumers. நுகர்வோருடைய உயிருக்கும் கடமைக்கும் ஊறு விளைவிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு எதிராக நுகர்வோரை பாதுகாத்தல். ஸோ அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பொருட்களை மார்க்கெட்டில் கொண்டு வராங்கன்னா அந்த மாதிரியான பொருட்களுக்கு எதிராக நுகர்வோரை பாதுகாக்கணும். The next one, providing correct and complete information about quality, quantity, purity, price and standard of goods purchased by consumer. ஸோ இந்த நுகர்வோர் வாங்கும் பொருட்களை தரம், அளவு, ஸோ அதனுடைய சுத்தத்தன்மை எப்படி இருக்குது, அதனுடைய விலை எப்படி இருக்குது, அதனுடைய தரநிலை எப்படி இருக்குது, அதை பற்றியான உண்மை நிலையை முழுமையான தகவல்களை யாருக்கு அளிக்கணும்? கன்சியூமர்ஸ்க்கு தரணும். The next one, protecting consumer from unfair trade practices of traders. ஸோ இந்த கன்சியூமரை நியாயமற்ற வணிக நடைமுறையிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கணும். வணிகத்தினுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நியாயமற்ற வணிக நடைமுறையிலிருந்து அந்த கன்சியூமரை பாதுகாக்கணும். The next one, empowering consumers to seek redressal against exploitation. இந்த சுரண்டல் நடைமுறைகளுக்கு எதிராக தீர்வுகளை தேட நுகர்வோருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். ஸோ இந்த மக்களை என்ன பண்ணுறாங்க? சுரண்டுறாங்க. அந்த மாதிரியான நடவடிக்கையிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கணும். Then next one, educating the consumer of their rights and duties. அந்த நுகர்வோருடைய உரிமைகள் மற்றும் கடமைகளை அறிந்து கொள்ள செய்தல். இந்த கன்சியூமரை அவங்களுக்கு உண்டான ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சிக்க வைக்கணும். Then next, ensuring better standard of living for consumers by providing them with quality products at fair price. நல்ல தரமான பொருட்களை சரியான விலையில் கிடைக்க செய்கிறது மூலமாக அவர்களுடைய சிறந்த வாழ்க்கை தரத்தை உறுதிப்படுத்தக்கூடியது. The next one, putting in place a right mechanism like councils and other authorities to enable the consumers to enforce their rights. இந்த நுகர்வோர் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட நுகர்வோர் குழுக்கள் மற்றும் பிற அதிகார அமைப்புகளை ஏற்படுத்தி தரணும். ஸோ நுகர்வோர் குழுக்களையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அதிகாரம் வாய்ந்த அமைப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். These are all the objectives of the Consumer Protection Act 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 படி ஏன்னா இங்கே நாம் என்ன பார்த்தோம்? அதனுடைய நோக்கங்களை பார்த்துருக்கோம். Then next one, caveat வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு வாங்குவோர் விழித்திரு கோட்பாடு. So caveat emptor is a Latin term that means let the buyer beware, similar to the purse sold as is. This term means the buyer assumes the risk that a product to meet expansion or have defects. In other words, the principles of caveat emptor serves as a warning to the buyers that they have no resource with the seller if the product does not meet their expansion. The term actually means that a purchaser beware, for he ought not to be
ignorant of the nature of the property which he is buying from another party. The assumption is that buyers will inspect and otherwise ensure that they are confident with the integrity of the product before completing a transaction. This does not, however, give sellers the green light to actually engage in fraudulent transaction. அப்போ நுகர்வோர் ஜாக்கிரதை, எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் நுகர்வோர் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாங்குறவங்க ஜாக்கிரதை என்னும் சொல் கேவிட் எம்டர் என்னும் லத்தீன் மொழியிலிருந்து பிறந்தது. உள்ளது உள்ளபடியே என்ற சொற்றொடரை போன்றே நுகர்வோர் வாங்கிய பொருட்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை அல்லது குறைபாடுடையவை எனில் அத்தகைய இடர்பாடுகளுக்கு வாங்குவோரே பொறுப்பேற்க வேண்டும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, உள்ளது உள்ளபடி அப்படின்ற சொல்லுக்கு தகுந்த மாதிரி அந்த நுகர்வோர் வாங்கிய பொருளை அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னா அந்த குறைபாடுக்கு யார் தான் காரணம், அந்த பர்டிகுலர் பர்சன் தான் காரணம். ஸோ இந்த வேறு வகையில் சொல்கிறோம் அப்படின்னம்னா அந்த பொருட்களை வாங்கியவர் அந்த பொருளை தன்னுடைய எதிர்பார்ப்புகளை ஈடு செய்யவில்லைன்னா அதற்கு பொருட்களை விற்றவர் எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டார். அந்த பொருளுக்கு விற்றவங்க எந்த ஒரு வகையிலும் பொறுப்பை ஏற்க மாட்டார். ஸோ இந்த பொருட்களை வாங்கியவங்க தான் அதற்கு நிவாரணம் தேட இயலாது. இதுதான் என்ன நுகர்வோர் எச்சரிக்கை செய்யும் தத்துவம். ஸோ இந்த வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு என்னும் கோட்பாடு ஆகும். ஸோ இந்த வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு என்னும் கோட்பாடு உண்மையான பொருளை மற்றவர்களிடமிருந்து ஒரு பொருளை வாங்கும்போது அல்லது வாங்குகின்ற பொருட்களின் தன்மையை பற்றி அவர் அறியாதவராக இருக்கக்கூடாது. ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி வாங்குறவர் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருளுடைய முழுமையாக பரிசோதனை செஞ்சுட்டு அந்த பொருளை வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கக்கூடிய தன்மை முழுமை பெற்றிருக்கும். அப்படி வாங்கினா தான் அது முழுமை அடையும். இந்த கோட்பாட்டை இது உறுதி செய்து எனினும் இந்த கோட்பாட்டில் எந்த ஒரு சூழ்நிலையிலோ பொருளை விற்றவரோ மோசடி நடவடிக்கைகள் அனுமதிக்கத்தகாது. பொருளை விற்றவர் என்ன பண்ண முடியாது, மோசடி தகவலை அனுமதிக்க முடியாது. ஸோ இந்த நடைமுறையில் வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு கோட்பாடு, இது நடைமுறையில் என்ன சொல்லியிருக்காங்க, வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு. ஸோ இந்த கோட்பாட்டின்படி இந்த நுகர்வோர் ஒருவர் ஒரு காப்பி குவளை ஒன்று வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ. அது வாங்கின பின்னாடி அந்த குவளை காப்பி கசியுது அப்படின்னா இதை வைத்து கொண்டு வாங்கியவர் நுகர்வோரை அதனை திரும்பி தர உரிமை இல்லை. அதை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா வாங்கிட்டு போகும்போதே அவங்க என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணி வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போன பிறகு உடையக்கூடிய பொருட்களை என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் தன்னிடமே வைத்துக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த கோட்பாட்டின்படி பொருளை வாங்குவர் அப்பொருளை வாங்கும் முன் அதனை முழுமையாக முன்னெச்சரிக்கையுடன் குறைகள் ஏதேனும் இருக்கிறதா என பரிசோதித்த பின்னரே அதனை வாங்க வேண்டும். ஸோ இது 2 நபர்கள் தங்களுக்கிடையே ஒரு பயன்படுத்தப்பட்ட கார் வாங்குவது குறித்த ஒப்பந்தம் செய்யும்போது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அனுபவமிக்க சிறந்த கார் தொழில்நுட்ப பணியாளரிடம் காரை எடுத்து சென்று அதனை முழுமையாக ஆய்வு செய்து திருப்தி அடைந்த பின் தான் விற்பனை ஒப்பந்தத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஒரு காரை வாங்குறாங்க, செகண்ட் ஹேண்ட் காரை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி விற்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், அதை அவங்க விற்கணும் அல்லது அந்த பொருளை அவங்க வாங்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன் காவிட் வெண்டார். ஸோ விற்பனையாளர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு தத்துவம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா வாங்குவோர் ஜாக்கிரதைன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா விற்பனையாளர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு தத்துவம்.
Caveat was the rule for most purchase and land sale prior to the Industrial Revolution, although seller assume much more responsibility for the immediacy of their goods in the present day. Today, most sales in the US fall under the principle of caveat vendor, which means let the seller beware by which goods are covered by an implied warranty of merchantability unless otherwise advertised or negotiated with the buyers. Nearly all consumer products are guaranteed to work if used for their intended purpose. இந்த வாங்குவோர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு இந்த கோட்பாடு நம்ம முன்ன நடைமுறையில் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னா, பெரும்பாலான பொருட்களை விற்பனை மற்றும் நில விற்பனை இம்முறையில் செயல்பட்டு வந்தது. இந்த முறையில் செயல்பட்டு வந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விற்பனையாளர்களுக்கு தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்கள் மீது மிக அதிக பொறுப்பு உண்டு. தாங்கள் விற்கக்கூடிய பொருட்களுக்கு விற்பனையாளருக்கு அதிகமாக பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி அமெரிக்க ஐக்கிய நாடில் பெரும்பான்மையான பொருட்கள் விற்பனையாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். லெட் த பையர் பிவேர் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பொருட்களை விற்பனை செய்யப்படுகின்றன. விற்பனையாளர்கள் தங்களுடைய பொறுப்பிலிருந்து தப்பிக்க இயலாது. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து அவங்க என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. விளம்பரங்களில் பொருட்கள் உள்ளபடி என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்டாலொழிய பொருட்களை வாங்குவோருக்கு அப்பொருட்களை வாங்குவதற்கான நோக்கத்தை அப்பொருள் நிறைவேற்றும் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையிலேயே விற்பனையாளர்கள் அப்பொருளை விற்பனை செய்ய வேண்டும். ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம், அந்த ப்ராடக்ட்டை நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிற முறையே அந்த ப்ராடக்ட் இருக்கணும் அப்படின்ட்டு யார் எதிர்பார்ப்பா? அந்த கன்சியூமர் எதிர்பார்ப்பாங்க. அப்போ தான் அந்த உத்தரவாதத்தை அது நிறைவேற்றும். These are called as caveat vendor. அது விற்பனையாளர் ஜாக்கிரதை அல்லது விழித்திரு தத்துவம். Now completed chapter 16. Thank you for listening my class and see you meet again next class.